ஒதுக்கிங்க, எல்லாரும் 24 மணி நேரம் ஒதுக்கிக்கிட்டு வாழ பார்க்கணும். ஓய்வா முடியாது, அது போயிடும். அவ்வளவுதான், அதான் கதை. திருமூலர் அழகா சொல்றாரு கேளுங்க இந்த பிஸியான வாழ்க்கையை பற்றி. இவரு ரொம்ப பிஸியான, இப்ப ஓய்வே இல்லை, எதை சொன்னாலும் நேரம் இல்லை, நம்ம கணக்க பார்த்துட்டு ஓடுறோம். திருமூலர் சொல்ற பாட்டுக்கு விளக்குங்க அது. இவர் ஒரு நாள் என்ன பண்றாரு, வீட்டுக்கு தொலைபேசியில் அழைக்கிறார். நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், சாப்பாடுலாம் ரெடியா எடுத்து வைய, வந்தவொடனே இலையை போட்டு நேரத்தை நடிக்காத, நேரம் வருமா கதவெல்லாம் திறந்து வைய, நான் வந்தவொடனே அடுப்புல பாத்திரத்துல எடுத்து வைக்க கூடாது, வருவேன் உட்கார்ந்து சாப்பிட்டு ஓடணும், சரியா? சரி சரிங்க, வந்தவன் வந்தங்க, நான் கார்ல ஹோட்டல்ல வச்சுட்டு இருக்க முடியாது, படாமல் கதவை திறந்து வை, சரிங்க. கிருன்னு ஒரு வர்றாரு, கதவெல்லாம் திறந்து காரை உள்ள விடுறாரு, படாமல் உட்கார்ற மேசையில இலை, சாப்பாடுலாம் அடிக்க வச்சு அழகா உட்கார்ற. ஓய்வே இல்லாதவர், அவருக்கு 40 வருஷம் திட்டம் போட்டிருக்காரு. இன்னைக்கு 20 வருஷத்துக்கு என்ன செய்ய போறோம், 30 வருஷத்துக்கு என்ன போறோம், பல திட்டம் எல்லாம் போட்டிருக்காரு. யாரும் கிட்ட போக முடியாது. நேரம் வராது, உட்கார்ந்துட்டாரு. என்ன எல்லாரும் பயப்படலைங்களா, திகில் கதை மாதிரி சொல்றாங்களா? இதய பலவீனமா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அமர்றார். திருமூலருடைய பாட்டு 4 அடிதான். அடப்பண்ணி வைத்தார், அடப்பண்ணி வைத்தார். அடை என்பது உங்களுக்கு தெரியும், நீங்க அடையெல்லாம் யாரும் பண்றது இல்லைங்க. ஏன்னா வரும்போது எனக்கு ஒரு நாசினிமாவை போகுஸ் பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ யாரு சமைக்கிறா, இதை பத்தி பிறகு சொல்லணும். 18, 19, 20 வயசு பிள்ளைகளுக்கு நம்ம தாய்மார்கள் இதான் இட்லி, வடை, தோசை, சாம்பார்னு சொல்லி கொடுக்குறாங்களா? ரொம்ப குறைவு, மிக குறைவது. இருந்தாலும் திருமூலர் அடப்பண்ணி வைத்தார், எல்லாம் சமைச்சு வச்சாச்சு, பாட்டுதான். அடப்பண்ணி வைத்தார். இவர் வந்தவன பிஸியா இருக்கிறவர், வந்தவன அதை எடுத்து வை, இதை எடுத்து வை, அங்க போய் ஊராக ஊராக அடிசிலை உண்டார். திருமூலருடைய சொல்ல. அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார். இது சாப்பிடாரு, அடிசிலை உண்டார். சாப்பிட்டுட்டே ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்னது இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் முன்னோட பிரமாதமா இருக்கு. அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோட மந்தனம் கொண்டார். இந்தாங்க வெத்தரமா, மந்தனம்னா வெத்தரமா, அது சாப்பிடுறாரு. மடக்கொடியாரோட மந்தனம் கொண்டார், மடக்கொடியாரோட மந்தனம் கொண்டார். இப்படி இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். பாட்டில் இரும்புறார், நான் இரும்பலையா? இப்படி இடது பக்கம் வச்சுட்டு இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். 40 வருஷம் திட்டம் போட்டவரு, பிஸியா இருக்கிறவர் வந்தாரு, இலையை அடப்பு வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார். இடப்பக்கமே லேசா என்னன்னு தெரியலடி, இந்த பக்கம் வடிக்கிற மாதிரி இருக்குது, வடிக்கிற மாதிரி. ஏங்க டாக்டர் கூப்பிட்டா, அதெல்லாம் வேண்டாம், இது இப்படி கடந்தா சரியா போயிடும், இது அப்படி படுக்கிறேன். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். கிடக்கப்படுத்தார், லேசா கொஞ்சம் கொஞ்சம் படுத்தா சரியா போயிடும், கொஞ்சம் ஒண்ணு கூப்பிட வேண்டாம், இருது கிடக்கப்படுத்தார். அப்படி லேசா படுத்தார், கிடந்து ஒழித்தாரே. என்னங்க திருமூலர் சொன்னார், இப்படிதான் சாவான். அப்புறம் நேற்று சந்தோஷமா தெரிஞ்சவன நீங்க படம் போட்டு 2 குத்துவளக்கு வச்சிருக்காங்க. பல திட்டங்கள், பல ஏற்பாடுகள், பிஸி, நேரம் இல்லை, 2 விளக்கு வச்சுட்டாங்க. அப்ப வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது, நொடி பொழுதில் போகும். அந்த பொழுதை மிக பத்திரமாக கையாண்டு, அது இறைவன் கொடுத்த கொடையாக நினைத்து, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கண்ணியமான சத்திய வாழ்க்கை வாழ்ந்து, 4 பேர்கிட்ட அன்பா பேசி, சிரிக்க வைத்து, உணவு கொடுத்து, பண்போட ஒழுக்கமான ஒரு வாழ்வு வாழ்ந்து இறந்து போவதுதான் செம்மையான வாழ்க்கை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாங்குறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தான் சொன்னான். அதுதான் தமிழ் காட்டும் வழி, அதுதான் தமிழ் காட்டும் வாழ்வு. அந்த தமிழ் காட்டும் வழியிலே நின்று தமிழ் பெருங்குடி மக்களான நீங்கள் பெருவு வாழ்வு வாழ வாழ்த்தி இந்த தமிழர் திருநாள் தொடர வேண்டும் என சொல்லி விடைபெற்று அமைகின்றேன். வாழ்க தமிழ், வாழ்க
இது முடிஞ்சு போச்சு சொற்பொழிவு. உங்க வேலையை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஐயா அவர்கள் கேட்டார்கள் சற்று முன்பு, எனக்கு உள் தைத்தது போல இருந்தது. நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே தச்சது. ஏன்னா அத்தனை உண்மை. இன்று தமிழர் திருநாள் நடக்குதா இல்லாம போச்சு அப்படின்னு இந்த எண்ணம் என்னையும் நெடுநாட்கள் வருத்தி இருக்கின்றன. ஆனால் நமக்கு ஆள் அம்பு சேன பொருளாதார வசதி என்பது யோசித்து செய்ய வேண்டிய ஒன்று. இருந்தாலும் இந்த நாட்டிலே 2 கவியரசு கண்ணதாசன் விழாக்களை நடத்தினோம் பெரிய அளவிலே. அதோடு மட்டுமில்லாமல் இது உங்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு விடுக்கிறேன் என்று மலாக்கா வாழ் தமிழ் பெருங்குடி மக்களே, வருகின்ற 8ஆம் தேதி ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஜூன் மாதம் புக்கிட் ஜாலில் அரங்கில் குறைந்தது 25,000 தமிழர்களுக்கு இலவசமாக தமிழர் திருநாள் என்கின்ற விழாவை நடத்துவதற்கு திட்டமிட்டு எல்லாம் செய்து முடித்து விட்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு தமிழகத்திலிருந்து கவிஞர் வாலி வருகிறார், வெள்ளிசை மன்னர் MS விஸ்வநாதன் வருகிறார், புஷ்பவனம் குப்புசாமி அனிதா குப்புசாமி வருகிறார்கள், சுகி சிவமையா வருகிறார்கள், வாழ்நாள் சாதனையாளர் விருதை S வரலட்சுமி அம்மா அவர்களுக்கு அழைத்து தருகிறோம். பேராசிரியர் ஞான சம்பந்தனார் அவர்கள் வருகிறார்கள். உங்கள் அனைவரையும் அந்த விழாவுக்கு வருக வருக என வரவேற்று மீண்டும் இந்த நாட்டிலே மண்ணிலே தமிழர் திருநாளை தழைக்க செய்வதற்கு அது முதல் முயற்சி. வருக என வரவேற்று விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.